உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மோகன் நான் ஒன்னும் காமெடி பண்ணல. நான் ஜென்யூனா உண்மையை தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். துளசியோட போட்டோ நிஜமாவே காத்துல பறந்துட்டு இருந்துச்சு. நான் இங்கதான் படுத்திருந்தேன். அந்த பாடையில அந்த பானை போட்டோ மாலை எல்லாம் இங்கதான் இருந்துச்சு. தாமினி கொஞ்சம் பொறுமையா இரு. அமைதி. என்னாச்சு உனக்கு? ரிலாக்ஸ் தாமினி. எப்படி ரிலாக்ஸா இருக்க முடியும் மோகன்? இந்த மாதிரி எல்லாம் பேசாத தாமினி ப்ளீஸ். குஷி பயந்து போயிடுவாள்ல. அப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. பட் ப்ளீஸ் அப்பா, இந்த ஸ்டூபிட் டுபிட் தாமினிக்கு புத்தி சொல்லுங்க. என் மம்மியோட பேரை சொல்லி இனிமே இவ போய் சொல்லக்கூடாது. நான் ஒண்ணு போய் சொல்லல குஷி. நான் நிஜமா தான் சொல்றேன் மோகன். அந்த மண் பானை, அந்த பாடை, பூ, போட்டோ எல்லாம் இங்க தான் இருந்துச்சு மோகன். நான் நிஜமா தான் சொல்றேன் மோகன், ப்ளீஸ் என்ன நம்பு. ஓகே தாமினி, ஆனா அதெல்லாம் இப்ப அதுக்குள்ள எங்க போயிடுச்சு? தெரியல, எனக்கு தெரியல மோகன். பட் தாமினி நீ இப்பதான் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிருக்க. உன் மேல குண்டு பட்டிருக்கு. நீ ட்ராமால இருந்திருக்க. இல்ல ஒருவேளை நீ ஏதாவது கெட்ட கனவு கண்டிருந்திருக்கலாம். பட் மோகன் இதெல்லாம் கனவுல என் கண்ணு முன்னாடி நடந்தது. மோகனையா, இதெல்லாம் பார்க்கும்போது தாமினிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுற. மைண்ட் யுவர் பிளடி லாங்குவேஜ் ராதா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்வ? நான் சொல்றது உண்மைதானே? இப்பவே என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அப்ப சரி, நிரூபிச்சு காட்டுங்க. நாங்கெல்லாம் இங்க தானே இருக்கோம். காட்டு. காட்டு காட்டு காட்டு. அத பாரு மோகன், அங்க புகை இருக்குல்ல, அங்க பாரு. அந்த மாதிரி போகதான் இந்த வீடு ஃபுல்லா இருந்தது மோகன். நிஜமா சொல்றேன். பாருங்க, இப்ப எல்லாரும் நம்புவீங்கல்ல? நான் சொல்றது உண்மைதானே? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.